ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட ஒரு சின்ன தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நிறைய நேரங்கள்ல நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நிறைய பேர் இடத்துல நம்ம காரியங்கள்ல நம்ம இருதயத்துல குத்தப்படுறோம். நம்ம எதை பேசணுமோ அதை மட்டும் பேசி தெரியாத விஷயத்த தெரியலன்னு சொல்லி அமைதியா இருந்தோம்னா நாமளும் இருக்கிற இடத்துல ஞானவான் என்று சொல்லப்படுவோம். அது மாத்திரமல்ல, நம் உதட்டை காக்கும் பொழுது நம் ஜீவனையும் காக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நீங்களும் சரியான வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க. மற்றவர்களுடைய இருதயங்களை கசப்புக்குள்ளாக காயப்படுத்தாம அவங்களுடைய இருதயங்களை தேற்றக்கூடிய ஒரு நல் வார்த்தையை பேசுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல வார்த்தைகளை பேசினதுனால அவருடைய அன்பு எல்லாருக்கும் பரவதுனால அவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார். அநேக இருதயங்களிலே வாழ்கிறார். அதே போல நீங்களும் நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்லது நடக்கும். கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரை இப்படி ஞானமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையின் பிரகாரமாக தன் வாயை, தன் இருதயத்தை, தன் கண்களை காவல் வைக்கும்படியாக ஆண்டவர் உமக்கு உகந்ததான காரியங்களை பேச, உமக்கு மகிமையான காரியங்களை பேச கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.